வணக்கம். நான் சுபவீர பாண்டியன். மறைந்த கவிஞர் சுரதா அவர்களுக்கு உவமை கவிஞர் என்று ஒரு பட்டம் உண்டு. அது அவருக்கு மிக மிக பொருத்தமானது. எந்த ஒன்றையும் தன்னுடைய உவமைகளால் எளிமையாய் அழகாய் விளக்கிவிடக்கூடிய ஆற்றல் மிகுந்த கவிஞர் அவர். கலைஞர் பிறந்தது திருக்குவளை என்னும் ஊரில். அவர் எப்போதும் அதிகாலையிலே கண் விழித்து விடுகிற பழக்கமுடையவர். அந்த குவளை மலரும் காலையிலே கண் விழிக்கும். இரண்டையும் சேர்த்து சுரதா சொல்லுவார், உருக்குலையாமங்கை ஒடிமுகத்தை முத்தமிட கருக்கலிலே கண் விழிக்கும் திருக்குவடை என்று எழுதுவார். அது அந்த குவடை மலருக்கும் பொருந்தும், தலைவர் கலைஞருக்கும் பொருந்தும். அதே போல காலை நேரத்து சூரியனை எண்ணெய் ஊற்றாமலே எரியும் சூரியன் கருநீல வானத்து காலை விளம்பரம் என்பது உவமைக்கு உரிய சுரதாவுக்கே உள்ள அழகு. எதையும் எளிமையாக அவர் உவமைகளில் சொல்லுவார். வாழ்வில் எப்படி தலை தூக்க வேண்டும் என்று கேட்டால் நடுவிரல் போல் தலை தூக்கு என்பார். கை உள்ளவர்களுக்கு, விரல் உள்ளவர்களுக்கு எல்லோருக்கும் புரியும். அதே போல் அந்த பெண் குனிந்து கொண்டாள் என்றால் எப்படி குனிந்து கொண்டாள்? பிழிந்ததொரு புடவை என குனிந்து கொண்டாள் என்று எழுதுவார். மேலாடை என்று ஒரு கவிதை இருக்கிறது. விண்ணுக்கு மேலாடை மேகம், வீர வேலுக்கு மேலாடை பகைவர் ரத்தம் என்று எழுதுவதும் சுரதாவின் கவிதை அழகு.